ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான ரொம்ப ஹெல்தியான ரொம்பவே டேஸ்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு புழுங்கலரிசி, இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். கூடவே 3/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு. இப்போ இது ரெண்டையும் 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து ஒரு 4-5 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. நல்லா ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியை வடிகட்டிட்டு அரிசி பருப்பு ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அதிகமாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்காங்க. அடுத்து இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கங்க வாசனைக்காக. கூடவே ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்து திரும்பவும் இதை பல்ஸ் மோடை பயன்படுத்தி லேசாக அரைச்சி எடுத்துக்கங்க. ரொம்ப மைய அரைச்சிட வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாகவே இருக்கணும். தேவைப்பட்டால் 1-2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிக்கங்க. அடுத்து சூடான எண்ணெயில் சின்ன கரண்டி மாவாக சேர்த்துக்கங்க. எண்ணெய் ரொம்ப கொதிக்க இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நாம் மாவை சேர்த்துக்கலாம். மாவை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை நாம் மீடியம் லோ ஃப்ளேமுக்கு நல்லா குறைச்சி வச்சுடுங்க. இதில் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால எண்ணெயில் சேர்த்த உடனே சட்டுன்னு செவக்க ஆரம்பிச்சிடும். அதனால் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு பொறுமையாக வேக விடுங்க. இந்தளவுக்கு எல்லா பக்கமும் செவந்து வரணும். இன்னும் கூட கொஞ்சம் நிறம் மாறி அதுக்கப்புறம் எடுத்தோம்னா நமக்கு உள்ளே நல்லா வெந்து வரும். இப்போ பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நிறம் மாறி வந்த உடனே நாம் வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்கங்க. இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.